கோட்டி டார்ச்சர் பண்றான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற போர் படத்தோட விமர்சனம். போர் பெரும் போரா, அக்க போரா, இன்னும் வைக்க போரா, இல்லை போரா அப்படிங்கிற லெவலில் யோசிக்க வைக்கிற படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கலாக மிக பிரமாதமான படங்க இந்த போர். அதாவது நம்ம மணிரத்னம், சங்கர் இவங்கள்ட்டெல்லாம் பார்ப்போம்ல, அந்த ஸ்டைலில் என்ன சொல்ல போனால் மணிரத்னம் ஸ்டைலில் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. உண்மையாக அதற்காக இயக்குனர் பிஜாய் நம்பியாரை பாராட்டலாம். ஆனால் அவர் ஏற்கனவே டேவிட்னு ஒரு படம் விக்ரம் ஜீவா நடிக்க எடுத்திருந்தார். இப்போ இது அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம் நடிக்க அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. உண்மையாக இயக்குனர் விஷயாதி. ஆனால் நிறைய விஷயங்களை இந்த படத்துக்குள்ளார திணிச்சிருக்கிறாரு. அதுதான் கொஞ்சம் உப்புன சமோசாவாக அந்த படத்தை ஆக்கிடுது, அப்படி தான் சொல்லணும். இந்த நம்ம ஊர் சமோசா நமக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றலாம். ஆனால் இந்த சேட்டுங்க வீட்டில் பண்ணுற சமோசா இருக்க பாருங்க, சேட்டு கடையில், அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஸோ புதினா சட்னியோ இல்லாமல் சாப்பிட முடியாது. அப்படி ஒரு படம் தான் இந்த படம். அந்த மாதிரி சேட்டு வீட்டு சமோசா டைப்பு படம் தான் இது. ஏன்னா நிறைய விஷயங்களை உள்ளே போட்டு திணிச்சிருக்கிறாரு இயக்குனர். கதை என்னவோ 2 வரியில் சொல்லிடலாம். கல்லூரி மாணவர்கள், அதாவது பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள், அவங்கக்குள்ளார ஈகோ மோதல், சீனியர் ஜூனியர். ஏன் சீனியர் ஜூனியர் மோதல் வருதுன்னா, பள்ளி பருவத்திலேயே 2 பேருக்குள்ளார இங்கே கேப்டனாக இருக்கிற அர்ஜுன் தாஸுக்கும் அங்கே ஜூனியருக்கு கேப்டனாக இருக்கிற காளிதாஸுக்கும் இடையில் பள்ளி பருவத்திலேயே ஒரு மோதல், முட்டல். அதனால் அந்த ஸ்கூலை விட்டு, போர்டிங் ஸ்கூலை விட்டு காளிதாஸ் போயிடுறாரு. என்ன மோதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோ செக்ஸ். சரி, ஹோமோ செக்ஸு 2 பேருக்கும் மோதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் லேடிஸ் ஹாஸ்டலில், கல்லூரியில் லெஸ்பியன் செக்ஸையும் போகிற போக்கில் காமிச்சிருக்கிறாரு இயக்குனர். இதெல்லாம் நம்ம ஊரில் ஹாஸ்டல்னு இருந்தால், லேடிஸ் ஹாஸ்டல்னு இருந்தால் யாரோ ஒரு 1000 மாணவர்களோ ஒரு ஜோடி லெஸ்பியன் ஜோடியாக இருக்கலாம். அதே மாதிரி மாணவிகளில், அதே மாதிரி ஜென்ஸ் ஹாஸ்டல்னு இருந்தால் 1000-2000 மாணவர்களில் ஒருத்தரோ 2 பேரோ ஹோமோ செக்ஸ் இருக்கலாம். அதுக்காக அதெல்லாம் படத்தில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ படத்துக்குள்ளார ட்ரக்கு பூந்து விளையாடுது. பொண்ணுங்க ஆணுங்க வித்தியாசம் இல்லாமல் கையில் புகைப்பானை வச்சுக்கிட்டு புகைச்சிக்கிட்டே இருக்காங்க. உள்ளே கஞ்சா இருக்கா என்ன இருக்குங்கிறது தெரியல. அவ்வளோ சரக்கு சீன்ஸு. காலேஜ் படிக்கிற பசங்க, யூனிவர்சிட்டியில் படிக்கிற பசங்க அரியரை கிளியர் பண்ணிட்டு வெளியில் வரணும்னு நினைப்பானா, அங்கேயே போய் அடிச்சுட்டு கிடப்பானா அப்படிங்கிறதும் புரியாத புதிராக இருக்குது. இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் போர் ஆக்கிடுது. அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அதே நேரம் டெக்னிக்கலாக அந்த படம் வேற லெவலில் இருக்குது. மாணவர்களுக்குள்ளார உள்ள பிரச்சனைக்குள்ளார ஒரு அரசியல்வாதி அவரது மகளை மாணவர் சங்க தலைவராக, ஜெனரல் செக்ரட்டரி ஆக்க முடிவு பண்ணி களம் இருக்கிறாரு. அதுக்காக விட்டு குத்துலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த 2 மாணவர்கள் கேப்டன் ஆஃப் த 2 டீமுக்கும் இருக்காங்களே, இவங்களுக்குள்ளார உள்ள ஈகோ முதல், சின்ன வயசுலேயே உள்ள பகை, இது இல்லாமல் ஒரு பெண் ஜாதி பிரச்சனையை வேற படத்தில் அங்கே நுழைச்சிருக்கிறாரு விஜய் நம்பியார். இவ்வளோ விஷயங்களை இதுக்குள்ளார திணிக்கணுமாங்கிறது தான் நம்மளுடைய இது. அந்த ஜாதி பொண்ணை கையில் ஆசிட ஊற்றி கையை காலி பண்ணுறது, அந்த பொண்ணு ஊரில் போய் இருக்கிறது, அங்கே நக்லைட்ஸாக அவர் செல்வாவா, அவர் அந்த பெண்ணோட அப்பாவா ஊருக்குள்ளாரே இந்த கல்லூரி மாணவிகளை விடாமல் திருப்பி படிக்க அனுப்பாமல், அப்புறம் அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் இங்கே திரும்பி வர்றது. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அரசியல் கும்பலை பழிவாங்கலாங்களா, அதுக்கான முயற்சியில் இறங்கினாங்கன்னா இல்லை, இவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிறாங்க. அங்கே சதி பண்ண வர்றாங்க அந்த அரசியல் கும்பல். அந்த மாணவிக்கே தெரிந்தும் தெரியாமலும் அங்கே நடக்கிற வெட்டுக்குத்துல 2 டீமும் பொண்ணாச்சா இல்லை மண்ணாச்சா அப்படிங்கிற கதையை வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை கொஞ்சம் போர் வழியாக மாற்றிருக்கிறாரு இயக்குனர், அதை சொல்லணும். அதே நேரம் அர்ஜுன் தாஸோட நடிப்பாகட்டும், காளிதாஸ் ஜெயராமோட நடிப்பாகட்டும் பிரமாதமாக இருக்குது. காளிதாஸ் ஜெயராமோட வேட்டிக்கட்டில் தான் நமக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அது என்னமோ மலையாளி மாதிரியே கட்டிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தானே, உங்கள் அப்பாவே இது தமிழராக வேட்டி அழகாக கட்டுவார். நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கோங்க காளிதாஸ் ஜி. டிஜே பானு, சஞ்சனா நடராஜன், அம்ருதா சீனிவாசன், அவங்க தான் இந்த வில்லி கேரக்டர், இந்த அரசியல்வாதியோட பொண்ணா. மெர்வின் ரசாரியோ, டிஜே பானுவும் சஞ்சிதா நடராஜனும் உண்மையாக இயல்பாக நடிச்சிருக்கிறாங்க. மேக்கப் இல்லாமல் சில இடங்களில் 2 பேரையுமே பார்க்க
சைக்கிளை பல இடங்கள்ல ரொம்ப ரொமான்டிக்காக நமக்கு வந்து மூடு கிரியேட் பண்ணுறாங்க சஞ்சனா நடராஜன். அதே நேரம் டிஜே பானு அவங்கள நேரில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒல்லியான தேகம், சுருளான ஹேர் ஸ்டைலோட. ஏன்னா படத்தில் அவங்கள வந்து என்னவோ இப்படி தான் காட்டணும்னு இயக்குனர் ஏன் முடிவெடுத்தார் தெரியல, அப்படி கேட்டுருக்கிறாரு. அமிர்தா சீனிவாசன், மெர்வின் ரசாரியெல்லாம் வேற லெவலில் இருக்கிறாங்க. படத்தில் வந்து நிறையும் குறையும் நிறையவே இருக்குது. இது ஒரு ஏசன்ற ஆடியன்ஸுக்கு. நான்லாம் வந்து ஹாஸ்டலில் தான் படித்தேன், ஊட்டியில் ஃபார்மசி கல்லூரியில். எனக்கு வந்து படத்தோட கொஞ்சம் ஒன்ற முடியுது. ஆனால் இவ்வளோ வெட்டுக்குத்து இருக்குமா ஒரு கல்லூரியில், ஒரு ஹாஸ்டலுக்குள்ளார? அப்போ வார்டன்லாம் என்ன பண்ணாங்க, அதுவும் கிறிஸ்துவ கல்லூரி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி சீன்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டால் இயக்குனர் ஒரே பதில், என் கல்லூரியில் என் யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னாரு. இதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டியில் யாராவது பசங்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்களா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. அந்த அளவுக்கு வன்முறை படம் முழுக்க, வெட்டு குத்து ரத்தம். அந்த டிஜே பானுவோட கழுத்தெல்லாம் அறுத்துடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குது. இப்படி படத்துல நிறையும் குறையும் நிறையவே இருந்தாலும் இளந்தாரி பசங்களுக்கு, இன்றைய 2K கிட்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் சில காட்சிகளை ரிமூவ், அதாவது அவ்வளோ ரத்தம் கத்தி அப்படி காமிக்காம பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குங்கிறது நம்முடைய கருத்து. ஆனாலும் விஜய் நம்பியார் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி இருக்கிறாரு. இயக்கம்லாம் மணிரத்னம் அந்த ஸ்டைலில் இருக்குது. அதே நேரம் மியூசிக் ஒரு 3-4 பேர், சஞ்சித் ஹெக்டே, துருவ் விஸ்வாந்த், கௌரவ் காட் ஹிந்தி, இப்படி 3 பேர் போட்டிருக்காங்க. டிஓபி ஒளிப்பதிவு ஜிம்சி கலீத், பிரஸ்லி, ஆஸ்கார் டிசோசா, இப்படி ஒரு 2 பேர் போட்டிருக்கிறாங்க. ஆர்ட் டைரக்ஷன் அதெல்லாம் பிரமாதமாக அந்த கல்லூரியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. மணி மொழியன் ராமதுரை பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் ஆர்ட் டைரக்ஷன். அது மாதிரி பாட்டு, நமக்கு புரியாத பாடல்கள் எல்லாம் இந்த டிஜே சாங்ஸ், இந்த பார்ட்டி இதில் போடுவாங்களா அந்த மாதிரி பாடல் தான். கல்லூரியில் கடைசியாக அந்த யூனிவர்சிட்டியில் ஃபீஸ்ட்டு நடக்குது. அந்த ஃபீஸ்ட்டில் கூட இந்த பயங்கரமாக பாடல்கள், கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்குது. ஆனால் கலை நிகழ்ச்சிகளை காட்டிலும் படத்தில் கொலை நிகழ்ச்சிகள் தான் நம்மளை வந்து பயமுறுத்துது. அதை கொஞ்சம் இயக்குனர் குறைச்சிருந்தா இந்த போர் இன்னும் பிரமாதமான போராக இருந்திருக்கும். அப்படி இல்லாதனால சில இடங்கள்ல அக்கப்போராவும் கொஞ்சம் போராவும் தெரியுது அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.